புதுதில்லியின் 9வது முதல்வராக ரேகா குப்தா இன்று பதவி ஏற்கின்றார். 4வது பெண் முதல்வர் என்ற பெருமையையும் பெறுகின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கொளத்தூரில் அமுதக்கரங்கள் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காயத்த அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். லோக் ஆயுக்தா என்பது பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்கும் அமைப்பாகும். தேர்வு பயத்தை போக்க பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் 24 மணி நேரமும் 14,417 உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜப்பானைச் சேர்ந்த முராட்டா நிறுவனம் சென்னையில் கெபாசிட்டர் ஆலை அமைக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரக்யாஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வரும் திரிவேணி சங்கமத்தில் தற்போது கங்கை நீர் குளிப்பதற்கு பாதுகாப்பாக இல்லை என்று மத்திய கட்டுப்பாட்டு வாரிய தரவுகள் தெரிவித்துள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தின் நிகழாண்டுக்கான நோய்களின் சர்வதேச வகைப்பாடு ஆவணத்தில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசு பணியாளர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லோக்பால் அமைப்பால் பரிந்துரைக்கப்படும் புகார்களை விசாரிப்பதற்கான புதிய நடைமுறைகளை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் தங்கத்துக்கான தேவை அதிகரித்து வருவதால் கடந்த ஜனவரி மாதத்தில் அதன் இறக்குமதி 41% அதிகரித்துள்ளது. புதுதில்லியில் மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் டிஜிட்டல் காலத்தில் தான் மறைப்பு நிலை மற்றும் மனித உரிமைகளை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டுக்கான அன்னை தெரசா கார்ப்பரேட் குடிமகன் விருது இந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான அசோக் லேலண்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மிகச்சிறந்த தொண்டாற்றும் பெரு நிறுவனங்களுக்கு இந்த விருது கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகின்றது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகார பகிர்வு குறியீட்டு அறிக்கை 2024 இல் கர்நாடக மாநிலம் முதல் இடத்தை பிடித்துள்ளது. நடமாடும் என்சைக்ளோபீடியா என அழைக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது பெற்ற பொம்ம கவுடா காலமானார்.